ஆம்சா கொலை வழக்கில் கிட்டத்தட்ட எல்லா குற்றவாளிகளையும் பிடித்து விட்டார்கள். இன்னும் 2-3 குற்றவாளிகளை பிடிப்பார்கள். கண்டிப்பாக திறமையுள்ள தமிழக போலீசார் அது விரைவில் செய்வார்கள். நீதிமன்றம் அவர்களுக்கு உரிய தண்டனையை விரைவில் வழங்கும். வேண்டுமென்றே சொல்கின்றார்கள். என்கவுண்டர் எப்படி நடந்தது என்பதை வீடியோ காட்சிகள் மூலமாகவும் ஆம்சாங்களுடைய அண்ணன் அவர்கள் கொடுத்த வாக்குமூலமும் மிக தெளிவாக இருக்கின்றது. ஆகவே இதற்கும் திராவிட முன்னேற்றத்திற்கும் முடிச்சு போடுவது என்பது வேண்டுமென்றே ஸ்டாலின் ஆட்சியை கொச்சைப்படுத்த வேண்டும் என்பதற்காக எதிர்கட்சிகள் செய்கின்ற போராட்டம். எடப்பாடி பழனிசாமி சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. 2 என்கவுண்டர் போட்டதுக்கு அப்புறம் என்னங்கிறாரு அவரு, என்ன என்கவுண்டர்ல சந்தேகம் இருக்குன்னு சொல்றாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? என்கவுண்டரில் சந்தேகம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. நேற்று நான் ரயிலிலே தான் சென்னையில் இருந்து வந்தேன். அதே ரயிலில் தான் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியும் வந்தார்கள். அவரிடம் இதை பற்றி என்கவுண்டர் பற்றியெல்லாம் அவர் சொல்லவில்லை. அவரை பொறுத்தவரையில் எப்படி சசிகலாவை ஒழிப்பது, எப்படி ஓபி பன்னீர்செல்வத்தை ஒழிப்பது, எப்படி தினகரனை ஒழிப்பது, எப்படி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஜால்ரா தட்டுவது என்பதில் தான் அவர் கவனம் செலுத்தி கொண்டிருக்கின்றாரே ஒழிய திடீரென்று எழுந்து என்கவுண்டரில் நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் யாரை ஏற்றுக்கொள்வார்? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.